ஒரு சண்டே காலையில் 6 மணிக்கு கிளம்பி நான் ஏன் இப்படி திப்புன்னு ஓடிட்டு இருக்கேன்னா, இப்போல்லாம் சோஷியல் மீடியாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருமே வந்து சொல்கிறது என்னென்னா, டெய்லி காலையில் எழுந்து ஓடுங்க அப்படின்னு. சரி, இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு புது குரூப் ஒருத்தன் உள்ளே வரோம். ஓடுறதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல், ஓடிக்கிட்டே இருந்தால் முட்டி முறிஞ்சிரும், கால் கிழிஞ்சிரும், ஓசோனில் ஓட்ட விழுந்துரும்னு என்னென்னமோ சொல்கிறானுங்க. நடக்கிறது தான் நல்லது, டோன்ட் ரன், வாக் அப்படின்னோம். சரின்னு வாக் பண்ணி போயிட்டே இருந்தா திடீர்னு ஒருத்தன் உள்ளே வந்து வாக்கிங்லாம் எக்ஸசைஸே கிடையாது, வேஸ்ட்டு அப்படின்னோம். என்னடா குழப்புறீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே அடுத்த குரூப்பு, ஷூ போட்டு வாக்கிங் போக நீ என்ன சூப்பர் ஸ்டாரா, வெறும் காலில் தான் நடக்கணும், அப்போ தான் அந்த நர்வ்ஸுக்கெல்லாம் நல்லதுன்னு நானுங்க. வெறும் காலில் வாக்கிங் போகிறதுக்கு நான் என்ன மலைக்காடா மாலை போட்டிருக்கேன். அதுக்குள்ளே அடுத்த குரூப்பு, முன்னாடி போகிறதுக்கு இது வாழ்க்கை இல்லை, வாக்கிங், அதனால பின்னாடியே வாக் பண்ணுறது தான் நல்லதுங்கிறான். நான் வீட்டிலேருந்து கிளம்பி முன்னாடியே நடந்து வந்துட்டேன், இப்போ பின்னாடியே எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எனக்கு வருது. சரி, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆவானா, பேசாமல் யாரு கூட ஃபோன் பேசிட்டே அப்படியே வாக்கிங் போவோன்னு பார்த்தா சைலண்ட் வாக்கிங் தான் குட் ஃபார் யுவர் பிரெயின். வாக்கிங் போகும்போது பாட்டு கேட்கக்கூடாது, வீடியோ பார்க்கக்கூடாது, யாரு கூடயும் பேசக்கூடாது. சைலண்ட் வாக்கிங் போகலன்னா பிரெயினில் இருக்க செல்ஸ் எல்லாம் சைலண்டாக சென்ட் ஆஃப் கொடுக்க வேண்டிய டைம் வந்துடும், பேசாமல் நடங்க அப்படிங்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பம். பேசாமல் இதெல்லாம் விட்டு எங்கேயாவது போய் நல்லா பொங்கலையும் வடையும் சாப்பிட்டு போய் தூங்கிடலான்னு இருக்கேங்க. குழப்பறானுங்க.